தாவேக்காவும் பயப்படுறதும் இது எப்படின்னா வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் நான் அரசியல் செய்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் நான் அரசியல் செய்கிறேன். ஸோ வந்து அவங்களால நான் பாதிக்கப்படலாம், எனக்கு எந்த நெருக்கடிகளும் நான் வரலாம். ஸோ வந்து அதனால் வந்து அதுக்காக தான் நான் சிபிஐ கேட்குறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற விஷயம். ஓகே, அது அவரோட பார்வையில் பார்த்தா சரியான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா வந்து காமனாக விசாரணை சப்ஜெக்ட் வெளியே போயிட்டோம், ஏன்னா நான் உங்களை எதிர்த்து தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து நீங்களே என் சப்ஜெக்ட் விசாரிச்சு நான் சரியாக இருக்காங்கிறது ஓகே தான். ஆனால் அது அங்கே கொடுக்குறதுங்கிறது எப்படின்னா சிபிஐக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனா சிபிஐக்கு கொடுக்குறதுங்கிறது ஓகே, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி ஓகேன்னு நம்ம வச்சுட்டா கூட உடனடியே இப்போ இங்கே தான் வந்து பாஜக உள்ள என்ட்ராகிறாங்க, அதிமுக உள்ள என்ட்ராகிறாங்க, கூட்டணி கணக்கில் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு, வேற மாதிரி இது சப்ஜெக்ட்ஸ் நகருது. ஸோ வந்து இப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு போகும் பட்சத்தில் இப்போ அதன் மூலமாக வந்து கூட்டணி சம்பந்தமான விஷயத்தில் அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கம்ப்ளீட்டாக அது பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் நகர்ந்துருச்சு இந்த சப்ஜெக்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்சிடென்ட் நடந்து ஃபர்ஸ்ட் நாள் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களுமே 2வது நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் நோக்கி கணக்கில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதை நோக்கி நகர போகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து தாவேக்கா கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க சைட்லேருந்து பார்க்க நியாயமாக இருக்கும். ஆனால் வந்து இது அங்கே போச்சுன்னா சிபிஐக்கு போச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும்